ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டை பட்டனை நல்லா கழட்டி விட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளாடையோட கையை தூக்கி ரீல்ஸ் போட்ட இல்லைனா ஃபோட்டோ ஷூட் நடத்திய ரஜினியோட மருமகள் நம்ம மீரானா. ஸோ கிளுகிளுப்பான இந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ரஜினிக்கு மருமகளாக நடித்தது மூலமாக ரசிகர்களிடையே ஒரு ஃபேமஸான ஒரு நடிகையாக மாறுறாரு மீரானா மேனன். அந்த படத்தில் அவர் ஒரு சில காட்சிகள் மட்டுமே நடிச்சிருந்தாலும் பேச்சுவார்த்தை கூட இருக்காது. வெறும் எக்ஸ்பிரஷன் கூட எதுவும் பெருசாக இருக்காது. கம்முன்னு உட்காந்துருக்கிற மாதிரி தான் சீன் இருக்கும். ஏன்னா நடிப்பு திறமை சுத்தமாக கிடையாது இந்த நடிகைக்கு. அந்த கதாபாத்திரத்தில் அவர் தனியாக நடித்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நடிகை இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இன்ஸ்டாவில் பயங்கரமான ஃபாலோவர்ஸ் ஏறிட்டே போயிட்டாங்க. ஸோ மீரானா மேனன் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளியான புர்கா திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் இவர். அதனைத் தொடர்ந்து ரஜினியோடைய மெகா ஹிட் திரைப்படத்தில் ஜெயிலரில் நடித்தார். 2-3 காட்சிகள் மட்டுமே நடிச்சிருந்தார். பேசவே கூடாது, வெறும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி தான் டைரக்டர் சொல்லியிருப்பார் போல். ஏன்னா நடிப்பு திறமை சுத்தமாக இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அந்த வெற்றிக்கு அப்புறம் தான் மீரானா மேனன் சினிமா பயணத்தை வேகம் அடிச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு தமிழில் தொடர்ச்சியாக பட வாய்ப்புகள் குவிஞ்சு வர்றதா சொல்லப்படுது. ஒரு சில தொழிலதிபர்கள் கூட இவர் கிசு கிசு இருக்காரு, அங்கே பார்த்து இங்கே பார்த்துன்ற ஒரு அரசல் புரசலான செய்தியை இவரே விடுறாரா இல்லைனா இவரை சார்ந்தவங்க விடுறாங்களா அப்படின்றது தெரியல. பிஆர் டீம் விடுறாங்களான்னு சொல்லி. ஏன்னா இந்த காசிப் பேசினா நடிகையோடைய அமௌண்ட் ஏறும், அவங்கள பற்றி நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதால நடிகையே பேச சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் தொழிலதிபர்களோட கிசு கிசு இந்த நடிகை மேலே வைக்கப்படுது. ஸோ ஜெயிலர் 2 நடிச்சிட்ருக்காரு. இந்த படம் ரொம்ப சீக்கிரமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி பார்ப்போம். ஸோ திரைப்படங்கள் தவிர சமூக வலைதளத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய நடிகை மீரானா மேனன் அவ்வப்போது தன்னுடைய ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணிட்டு வராரு. அதான் தன்னுடைய இன்ஸ்டா ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்காகவே கவர்ச்சியான ஃபோட்டோ ஷூட், ஜிம்மில் குட்டியூண்டு ஜட்டி போட்டுட்டு ஜம்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வேலைகள்லாம் மீரானா ரசிகர்களை குஷிப்படுத்துறது வேலையில் பார்த்துட்டே இருப்பார். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஃபோட்டோ ஷூட் அவருடைய தொப்புள் அழகை காட்டுது. உள்ளாடை ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய உள்ளாடையோட, ஸோ கீழே ஒரு உள்ளாடை, மேலே ஒரு உள்ளாடை, அது மேலே ஒரு கவர் கோட்டு. ஸோ இந்த கோட்டை போட்டு ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் ஃபோட்டோ தான் ஒரு ஷாக்கு. அந்த அந்த கோட்டையும் கழட்டி விட்டுட்டு ஒரு மினி பிக்னி மாதிரி படு கிளாமரான ஃபோஸ் கொடுத்துருக்காரு மீரானா. ஸோ மீரானாவுடைய தொப்புள் குழி ரொம்பவே சூப்பராக இருக்கும். குட்டியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அந்த தொப்புள் குழியை இப்போ காட்டி ரசிகர்களை ஜொல்லி விட வச்சிருக்கிறாரு. ஸோ ஜெயிலர் பட நடிகை. இப்படி இவருடைய அந்த ஃபோட்டோ ஷூட் மூலமாக இவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நடிகை மீரானா நடித்திருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ ஷூட் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? அவங்களுடைய இந்த காசிப் பற்றி தனியாக இன்னொரு வீடியோ வேணுமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நடிகை மீரானாவுடைய அழகை பற்றி அவங்க காட்டியிருக்கக்கூடிய அந்த கவர்ச்சியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னதான் நடிப்பு திறமை பெருசாக இல்லைனாலுமே 32 வயசு ஆனாலுமே இன்னும் இளமையான ஒரு தோற்றம். நிறைய இன்னும் கவர்ச்சியில் யூஸ் பண்ணலாம். நிறைய ஒரு ஐட்டம் சாங்ஸ் நிறைய பண்ணலாம். இல்லைனா படுக்கறை காட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு 18+ படத்துலலாம் இந்த நடிகை நடிக்க வைக்கலாம். ஏன்னா அதிலெல்லாம் நடிப்பு பெருசாக இருக்காது. மேட்ரு தான் மேட்ரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி படத்துலலாம் நடிகை நடிக்க வைக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும். அது மூலமாக பே பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்.